சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் குகேஷ்க்கும் அர்ஜுனுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் நார்வே செஸ்ஸில் சுற்று 7 நடந்த கிளாசிக்கல் ஆட்டம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் ஒயிட் பீசஸ் வந்து குகேஷ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அர்ஜுன் எரிகேசி ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ஓப்பனிங் வந்து விளையாடுறாரு. பான் டு D6. எனக்கு உண்மையாகவே ஞாபகத்தில் இல்லை எப்போ ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து நம்ம சேனலில் போட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி D6 விளையாடின கேம் எதுவுமே நம்ம வந்து போடவே இல்லை. ஏன்னா யாருமே அதை அதிகமாக ஆட மாட்டாங்க. ஸோ பான் டு D4. பான் D6 வந்து பிரிஸ் டிஃபென்ஸ் ஆர் பிரிக் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா டாப் லெவலில் அதிகப்படியாக யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது அதுக்கு முன்னாடிலாம் பிரிஸ் டிஃபென்ஸ் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 43,000 கேம்ஸ் வந்து இந்த லைனில் இருக்குது மாஸ்டர்ஸ் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும். எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா 43,309 கேம் இருக்குது அக்கார்டிங் டு லீச்சஸ் டேட்டா பேஸ். ஸோ பான் டு D6 அண்ட் தென் பான் டு D4, நைட் F6, நைட் C3 அண்ட் தென் G6. ஸோ பிரிஸ் டிஃபென்ஸோட மெயின் லைன், அதாவது கிளாசிக்கல் வேரியேஷன் சொல்லுவாங்க. நைட் F3, பிஷப் G7, பிஷப் டு C4 அண்ட் தென் கேசல்ஸ். ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் பான் டு H3 அண்ட் டிப்பிக்கலாக இந்த மாதிரி உங்கள் பிஷப் வந்து அன்டிஃபெண்டாக இருக்கும்போது ஒரு டிப்பிக்கல் நைட் இன்டு E4 இந்த சாக்ரிஃபைஸ் வந்து நிறைய ஓப்பனிங்கில் நம்ம வந்து பார்ப்போம். எஸ்பெஷலி இட்டாலியன் ஓப்பனிங். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா 4 நைட்ஸ் கேம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களால் வந்து இந்த மாதிரி டிப்பிக்கலாக பார்க்க முடியும். ஸோ அந்த வேரியேஷன் தான் இங்கே ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த பொசிஷனில் வந்து நம்ம நைட் இன்ட்டு E4 வந்து டைரெக்டாக அடித்தா பான் D5 வரப்போகுது. அடுத்து பிஷப் D3 டேக்ஸ் D இன்ட்டு E4. ஸோ இந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பான் டு C5. ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு எட்ஜ் கிடைக்கும். அதனால் கரெக்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் இன்ட்டு F7. ஸோ ரூக் இன்ட்டு F7 அண்ட் தென் நைட் டேக்ஸ் நைட், பான் டு D5 அண்ட் தென் நைட் C3. ஸோ இங்கே ஏன் நான் C3 மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பொசிஷனில் வந்து நைட் வந்து அட்டாக்ல இருக்குது. அதனால் C3 விளையாட முடியாது. ரொம்ப லாஜிக்கலான ஒரு ரீசன் தான் அது. பட் இருந்தாலும் நைட்டை வந்து G3க்கு போயிடுங்கன்னு சொல்லி கம்ப்யூட்ரு. அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, நம்ம C பான கேம்குள்ளே இன்வால்வ் பண்ணு அப்படின்னு அது கதறது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நைட் C3 போயிட்டு திரும்ப பிளாக் பண்ணிடுறாரு. அண்ட் தென் பான் டு C5. ஸோ பான் டு C5க்கு அப்புறம் இப்போது அந்த இது உங்களுக்கு புரியும். நைட்டு இங்கே இருந்திருந்தாக்கா நம்ம C3 போட்டு சென்டரை வந்து சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ பானோட சப்போர்ட் இல்லை. ஸோ கேன்சல் பண்ணிட்டாரு குகேஷ். அதுக்கப்புறம் C takes D4, நைட் takes D4, நைட் C6, டெவலப்பிங் வித் டெம்போ அண்ட் தென் நைட் மூவ் ஆனதுக்கப்புறம் பான் டு D4. ஸோ ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசு டிஃபென்ஸில் சென்டர் இருக்கும், பயங்கரமான அட்டாக்கிங் ஐடியாஸில் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது போய் இங்கே பிளாக் வந்து இந்த அளவுக்கு விளையாட முடியுமா அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக அர்ஜுன் எரிகேசி. Knight E4. Already black is better. Queen D5, rook E1 and then H6, C3. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து D3 விளையாடுறாரு. ஸோ கோயிங் டீப்பர் இன்டு த ஆப்போனன்ட்ஸ் கேம்ப். இது வந்து ஓகே தான் அண்ட் ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லெவலெலாம் இந்த மாதிரி நம்ம விளையாட வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, ஓகே விளையாடுறதுனா எப்போ எந்த லெவலில் வேணால் விளையாடலாம், அது வேறு விஷயம். பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களால் வந்து பீஸால் அதை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அப்போ உங்களுக்கு பிரச்சனையாகும். இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் இந்த பான் உள்ளே வந்ததுனால தான் வந்து குகேஷ்க்கு வந்து லாஸ்ட் பொசிஷனே வந்து ஏற்படும். பட் இங்கே சரியான மூவ் அப்படிங்கிறது பிஷப் F5. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் மேலே ஒரு புட்டிங் ப்ரெஷர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நைட்டுக்கு டிஃபென்ஸ் லைட் G3 அண்ட் தென் பிஷப் H3. ஸோ இந்த இடத்துல டேக்டஸ் இருக்குது. இதுக்காக தான் பிஷப் F5. ஸோ D3 விளையாடும் போது அந்த ஆப்ஷன் இல்லாமல் போகுது. அதனால தான் இந்த இடத்துல பாரோட டிஃப்ரென்சஸ் இருக்கும் உங்களுக்கு, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ். கீழே ஏன் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா அதுதான். ஸோ D3 அண்ட் தென் rook E3 threatening to win the pawn. ஸோ பிஷப் டு F5. ஸோ பிஷப் F5 போட்டு நைட்டை வந்து டபுள் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நைட் ஹேஸ் டு மூவ். ஸோ நைட் G3, rook D8. பானுக்கு பல டிஃபெண்டரை வந்து கொடுக்குறது உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா எனி டைம் வந்து நைட் வந்து அந்த பிஷப்பை வெட்டிடலாம். ஸோ பிஷப் டு D2. ஸோ ஓகே, இனிமேல் அந்த பானை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிஷப் D2 போடுறாரு. அண்ட் சரியான டைமில் இங்கே அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா E5 போட்டு கன்சல்டேட் பண்ண பார்க்குறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த E4 பானை வந்து இங்கே E4க்கு வர்றதை தடுக்கவே முடியாது. ஸோ நைட் E1 ப்ரிப்பேரிங் டு மீட் தட் மூவ். பட் குயின் B3 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்னு சொல்லி கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஏன்னா குயின் இன்ட்டு B3, A இன்ட்டு B3 அண்ட் தென் A5. ஆர் இங்கே நம்ம வந்து இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னா இந்த நைட் இன்ட்டு E4 டேரெக்டாகவே விளையாடலாம். ஸோ அதனால்
ஸோ ஒரு கீ பீஸை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு குயின் பி3 விளையாட சொல்லுது. பட் கேமில் நைட் ஈவன் ரொம்ப பாசிவான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுனால அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த மூவ் பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் E4 வந்து கம்ஃபர்டபுளாக வந்து விளையாடிடுறாரு. அண்ட் இந்த மாதிரி பொசிஷன்ஸில் தான் வந்து குகேஷ் வந்து ரொம்ப அதிகமாக த்ரைவ் பண்ணி வெளியில் வராரு அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பொசிஷன் வந்து அக்கார்டிங் டு த என்ஜின் இட் இஸ் லாஸ்ட் பொசிஷன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்குவாலிட்டிலேருந்து எவ்வளோ தூரம் பார் வந்து கீழே போயிருக்கு. கிட்டத்தட்ட 2.1 இருக்குது அட்வான்டேஜ் வந்து பிளாக்குக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மூவ்ஸ் கண்டுபிடிப்பார். அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து நான் நினைக்கிறேன். இங்கே F3 தவிர்த்து நீங்கள் எந்த மூவ் விளையாடினாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிலைமை மோசமாக தான் ஆகும். இந்த F3 வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பார் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டெபிள் ஆகிற மாதிரி உங்களால் பார்க்க முடியும். இதை தவிர்த்து இன்னும் ஒரு மூவ் நான் கன்சிடர் பண்ணேன். திரும்ப குயின் பி3. ஏன் இப்போ நம்ம குயின் பி3 ஆடக்கூடாதா அப்படின்னு பார்த்தோன்னா, குயின் C5, நைட் டேக்ஸ் F5, G டேக்ஸ் F5, லுக் அட் த பான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த ரூக் ஆல்மோஸ்ட் ட்ராப்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட். ஆனால் இந்த பொசிஷனில் குயின் C5, நைட் இன்ட்டு F5 அடிக்காமல் ரூக் D1 விளையாடலாமா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரேண்டம் மூவ் அகெயின். ஸோ ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் நைட் A5, குயினை மூவ் பண்ணியே ஆகணும். நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் நைட் C5 வில் வின் த வாட் இஸ் திஸ் ரூக். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் ஒன்லி மூவ், அதாவது பெஸ்ட் மூவ் இந்த பொசிஷன் பான் டு F3. அதை தான் வந்து அவர் ஃபைண்ட் பண்ணுறாரு. இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் ஆக்சுவலி. ஸோ E takes F3 அண்ட் தென் நைட் takes F3. இங்கே ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா பார் சைன்னு மேலே வரதை பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே வந்துச்சு பாருங்கள், நைட் டேக்ஸ். இங்கே அப்போ என்ன ஆடணும், பிளாக் என்ன ஆடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக என்ன வீக்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு, இந்த பிஷப், சாரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னில் போடலாம் சொல்லிட்டு, ஏன்னா இங்கே வந்து வீக்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ குயின் C5 ரெக்கமெண்ட் பண்ணுது. அண்ட் குயின் C5க்கு அப்புறம் F&E4 வந்து அடித்தாங்கன்னு சொன்னால், தென் பிஷப் வந்து நீங்கள் பின்னாடி போட்டுருங்க. ஸோ இந்த பொசிஷன் நீங்கள் வந்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அதோட ரெக்கமெண்டேஷன். பட் ஹியூமன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சில இவால்யூஷன் டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ அதுபடி விளையாடுறாரு அர்ஜுன். நைட் இன்ட்டு F3 ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்த ஒரு லைனில் குயின் B3 லைனில் ரூக்குக்கு வழி இல்லாமல் இருந்தது. இந்த நைட் இஸ் ஆல்மோஸ்ட் டெட். ஆனால் F3 இன்ட்டு F3க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸும் கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டை வந்து பார்க்குது. ஸோ நைட் டேக்ஸ் F3, பிஷப் E6 அண்ட் தென் நைட் E4. அண்ட் இந்த பொசிஷனில் கூட நைட் F1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிற மாதிரி சஜஷனில் இருக்குது. பாயிண்ட் என்ன அப்படின்னா G5 வரப்போகுது. அதனால் ஸோ நைட் E4னால இந்த பொசிஷனில் நைட் E5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கேப்சர்ஸ் பிஷப் அண்ட் E5. இன்னமும் பிளாக் வந்து பெட்டராக இருக்கிறது உங்களால் கவனிக்க முடியும், அந்த பாரை வச்சு சொல்ல முடியும் நம்மளால். ஸோ பிஷப் அண்ட் E5க்கு அப்புறம் குயின் E1 ஆடுறாரு. ஜஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்குது E5ல. அண்ட் ரெண்டு பீஸ்க்கும் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ டாக்டிக்கல் ஐடியாஸ் வரலாம். ரூக் D F8 அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பீஸை ஏதாவது மூவ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பட் அவர் வந்து ரூக் D F8 வந்து விளையாடுறாரு. அண்ட் தென் நைட் G3. ஸோ நைட் G3க்கு அப்புறம் இங்கே வந்து சீரியஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. ஸோ பிஷப் F4 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து அர்ஜுனுக்கு இதுக்கப்புறமும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் கேமை வந்து நலிஃபை பண்ணுறதுக்கு அல்லது நியூட்ரல் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை அட்வான்டேஜும் சில இடத்துல கிடைக்கும். ஆனாலும் திரும்ப அவர் மிஸ் பண்ணுவார். பட் இந்த பொசிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் பிடிச்ச அட்வான்டேஜ் இங்கே வந்து நியூட்ரல் ஆகிடுது. டைம் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குகேஷ்க்கு 14 நிமிஷம் அண்ட் அர்ஜுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 நிமிஷம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டராக எவாலுவேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பிஷப் F4 இஸ் த ராங் மூவ். ஸோ இந்த பொசிஷனில் அப்போ ரூக் F2 வந்து கன்சிடர் பண்ணுறது வெரி இன்ட்ரெஸ்டிங் சாக்ரிஃபைஸ். ரூக் டு F2, ஏன்னா த்ரெட்னிங் மேட் இன் 1. ஸோ இப்போது நீங்கள் வந்து யுவர் ஃபோர்ஸ் டு கேப்சர் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா குயின் இன்ட்டு F2 அடிச்சிங்கன்னா இந்த லைன் தான் வந்து பிளாக் அட்வான்டேஜ் இருக்கிறது. ஸோ பிஷப் F4 அண்ட் தென் டேக்ஸ். ஸோ யூஆர் லூசிங் எ பீஸ். ஸோ அப்போ இந்த பொசிஷனில் வந்து இதை ஆட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேறு என்ன விளையாடுறது அப்படின்னா நைட்டை வச்சு பிளாக் பண்ணு. நைட் E4 அண்ட் தென் பிஷப் இன்ட்டு H3. ஸோ GH3, பிஷப் H2 செக், கிங் H1 அண்ட் தென் இந்த பொசிஷன் எதுக்காக அப்படின்னா, இந்த வேரியேஷன் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஈவன் நீங்கள் பெஸ்ட் மூவ்ஸ் கண்டுபிடிச்சாலும் ரூக் F2 லைனில் கிங் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட் அண்ட் நவ் த நைட் இஸ் இந்த பின். பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து பார்த்திங்கன்னா டிக்டேட் பண்ணுறாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷன் வந்து பிஷப் F4ல் கேம் வந்து நியூட்ரல் ஆகுது. ஸோ ரூக் இன்ட்டு E6 இதில் ஒரு சின்ன டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிஷப் இன்ட்டு D2 அண்ட் இங்கே அர்ஜுன் வந்து ஒரு இன்பிட்வீன் மூவ் வந்து அலோவ் பண்ணுறது கொஞ்சம் வந்து தப்பான மூவை மாறி தோணுது. ஏன்னா இப்போ இந்த பான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துடுறாரு குகேஷ். ப்ளஸ் நம்ம வந்து ஒரு லைனில் ரூக் F2 லைனில் பார்த்துருந்தோம்,
கிங்கோட சேஃப்டி வந்து ரொம்ப கொஷினபிளாக இருந்தது, ப்ளஸ் எக்ஸ்போஸ்டாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ ஆக்சுவலாக ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படி. த குயின் E6 ஃபோர்ஸிங் த குயின் ட்ரேட். ஃபோர்ஸ் கிடையாது, பட் ஈவன் நீங்கள் வேறு ஏதாவது மூவ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிஷப் E3 செக்கு ட்ரை பண்ணலாம். குயினில் வெட்டினாங்கன்னா ரூக்கை வெட்டிடலாம். ஸோ அது யாரும் ஆட மாட்டாங்க. ஸோ கிங் H1 போகும்போது அப்போது குயின் E6 ஆடுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பிஷப் G5. வாட் இஸ் த பாயிண்ட்? வெல் ரூக் D1க்கு அப்புறம் பான் டு D2. ஸோ இதுக்காக தான். ஸோ குயின் E6 டேரெக்டாக ஆடுறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ நைட் F1 இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதை தடுத்துடுறாங்க. ப்ளஸ் பிஷப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த டயக்னில் வச்சிருக்கிறாரு. இந்த டயக்னில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். பிஷப் G5 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவாகவும் ஆக்ட் ஆகும், ப்ளஸ் D2 ஸ்கொயரையும் வந்து அட்டாக் பண்ணும். பிஷப் C7 ரூக்கு ஃபைனலி குயின் ரூக் இன்வால்வ் இன் த கேம். ஸோ கிட்டத்தட்ட 31 மூவ் கிட்ட ஆர் ஓப்பனிங்கை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கூட ஒரு 15 மூவ் கிட்ட ஆர் ஈவன் 20 மூவ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா குகேஷ் வந்து இந்த ஒரு ரூக் எல்லாமே விளையாட மாதிரி ஒரு கணக்கு. அதனால தான் வந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே கிங் சைடில் வந்து வந்ததுக்கான காரணம். ஸோ ரூக் D7 நைட் டு D2 எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் நவ் பார் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஒயிட்ஸ் சைட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ பிஷப் B6 செக்கு, கிங் H1 அண்ட் தென் கிங் G7, நைட் F3, ரூக் F6 அண்ட் ரூக் F6 இஸ் அ மிஸ்டேக் பை அர்ஜுன். இங்கே ஆனால் அவர் வெட்டலை. ஏன்னா ரூக் இன்ட்டு F6ல் வாட் இஸ் த பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா கிங் இன்ட்டு F6 நைட் டு D4 செட்டிங் அப் எ ட்ராப். ஏன்னா நீங்கள் பிஷப் இன்ட்டு D4 அடிச்சிங்க அப்படின்னா தென் ரூக் டேக்ஸ் D3 அண்ட் திஸ் வின்ஸ் த கேம். ஸோ எக்ஸாம்பிள் கிங் E6 போயிட்டு நீங்கள் ரூக்கை டிஃபெண்ட் பண்ணாலும் இட்ஸ் அ வின்னிங் பான் இன் கேம். ஃபாக்ஸ் இந்த சிக்கன் கூப் கான்செப்ட் வந்து நம்ம ஜெர்மி சில்மேன் சொல்லி கொடுத்தது போல் ஈஸியாக வின் பண்ண முடியும். ஸோ ரூக் E4 அதுக்கப்புறம் ரூக் D6 நைட் E5. ஸோ ரூக் D8 ரூக் G4 செக் அண்ட் நைட் C4 கூட ஒரு நல்ல மூவ் தான், பட் ரூக் G4 செக், கிங் F6 அண்ட் தென் நைட் C4, ரூக் C6, ரூக் F1 செக், கிங் E7, ரூக் G7 செக். இந்த செக்ஸை பார்க்கும்போது முகேஷ்க்கும் மேக்னஸ்க்கும் நடந்த கேமில் அவர் எப்படி நிறைய செக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கிங் E8 இங்கே நைட் E5 வெரி ஸ்ட்ராங் மூவ், ரூக் G8 செக், கிங் E7. அதுக்கப்புறம் கொஞ்சம் செக் கொடுத்துட்டு மேபி டைம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம், டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணுறதுக்காக. சாரி அகெயின் there is no time control actually. ஸோ 10 seconds மட்டும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நைட் E5, ரூக் E6, ரூக் G8 செக், கிங் E7, ரூக் G7 செக், கிங் E8, ரூக் G8 செக், கிங் E7 and then he finally took on third move. ஸோ ரூக் டெக்ஸ் D8, கிங் டெக்ஸ் D8, நைட் டெக்ஸ் D3. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா ரூக் இன்ட்டு G6 அடிச்சதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மிடில் கேமில் அந்த குயின் E6 லைன் முன்னாடி. அப்போது ஒரு பான் ட்ராப் ஆயிடுச்சு, இப்போ ஒரு பான் ட்ராப் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் வாட் இப்போ நவ் white is completely winning actually. ஸோ ஒன்லி திங் அது ரூக்கை மட்டும் ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து மீதி இருக்கக்கூடிய கேம். ஸோ நிறைய மூவ்ஸ் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ரூக் E2, A4, ரூக் D2, ரூக் F3, பான் டு F5, கிங் H4, சாரி பான் H4, கிங் E7, கிங் H2, கிங் E6, பான் டு B4 அண்ட் பான் டு B4 அடுத்து கிங் D5 அண்ட் தென் B into A5, பிஷப் C5 செக், கிங் H3, கிங் C4 அண்ட் இந்த பொசிஷனில் வந்து இங்கே B இன்ட்டு ஆர் பிஷப் இன்ட்டு A5 அடிக்க முடியாது இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஒண்டரிங். ஏன்னா ஸ்கீவர் இருக்குது. ஸோ பிஷப் C5 C7 செக்கு, கிங் H3, கிங் C4, நைட் F2 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் A5, நைட் G4 அண்ட் தென் ரூக் டு D6. ஸோ ரூக் D6 அண்ட் தென் நைட் E3 செக். அண்ட் அகெயின் இந்த பொசிஷனில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜில் இருந்திருக்கார் குகேஷ். அண்ட் பை பிளேயிங் நைட் E3 செக் அந்த அட்வான்டேஜ் சிலது கொஞ்சம் ட்ராப் ஆகுது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த பார் கீழே வரதை கவனிச்சிருப்பீங்க. அப்போது அகெயின் ஒரு கேள்வி இருக்கலாம், அப்போ பெஸ்ட் சாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூக் F7. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ரூக் F7? வெல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B7 த்ரெட்டன் பண்ணுறோம். B7 இஸ் அன்டிஃபெண்டட், வெரி நேச்சுரல் மூவ், பான் டு B6, தென் ரூக் H7 அண்ட் தென் நீங்கள் கிங்கை வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் லைக் கிங் B3. வெல் இங்கே கேப்சர் பண்ணுறதுனா பண்ணலாம், ரூக் இன்ட்டு H6 விளையாட முடியும் தாராளமாக. அல்லது நீங்கள் சும்மா கிங் B3 போய்ட்டு ஏ பானை வெட்ட ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் இன்ட்டு H6. ஸோ இந்த வேலை என்ன ஆகும் அப்படின்னா லெட்ஸ் கிங் டேக்ஸ் பான் C4, கிங் B4, பான் டு G4. ஸோ நம்ம கிங் சைடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வந்து வேகமாக ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் அது ஒரு மிஸ்டேக் ஆகுதாங்க. நைட் E3 செக் அண்ட் தென் கிங் B3, நைட் F5, ரூக் A6, கிங் G4 அண்ட் ஆல்மோஸ்ட் கேம் இஸ் ஈக்குவல். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா குகேஷ்க்கு தான் ஆக்சுவலாக டைம் ப்ரெஷர் இருக்குது, 25 செகண்ட்ஸ். அண்ட் அர்ஜுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-4 நிமிஷம் கிட்ட இருக்குது. கிங் H5 அண்ட் இங்கே கேமை சேவ் பண்ணக்கூட ஒன்லி மூவ் கிங் டு B3. திஸ் இஸ் த ஒன்லி மூவ். இதை தவிர்த்து நீங்கள் எந்த மூவ் விளையாடினாலும் திரும்ப எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் நம்ம முன்னே பார்த்தோமோ அதே அட்வான்டேஜ் வந்து குகேஷ்னால் வந்து தக்க வச்சுக்க முடியும்.
ஸோ அவருக்கு 3.5 நிமிஷத்துக்கு மேலே 4 நிமிஷத்துக்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் அவர் கிங் B3 கண்டுபிடிக்கல. அதுக்கு பதிலாக ருக் C6 விளையாடுறதுனால ருக் F4 செக் அண்ட் கிங் A3 பான் C4 அகெயின் பிஷப் D2. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அட்வான்டேஜ் வருது போகுது. ஸோ குவாலிட்டி ஆஃப் த கேம்னு பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ருக் D5, ருக் D7 கூட இங்கே ஒரு வாய்ப்பு. ஜஸ்ட்டு இமீடியட்டாக வந்து வீக்னஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே முன்னைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ். ருக் D6 இருக்குது, ஃபோர்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் த ரூக்ஸ்ன்ற மாதிரி. நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தென் ஐ திங்க் பான் டு G4 சேவிங் த நைட் ஃபர்ஸ்ட். ஸ்டில் உங்களோட பான் டபுள் அட்டாக்கில் தான் இருக்குது. ஸோ இதுவும் விளையாட முடியும். ருக் D5 அண்ட் தென் கிங் A4, ருக் B5, B6, நைட் அண்ட் H6, பிஷப் A5, நைட் F5, ருக் டேக் C4. ஐ திங்க் இந்த கேம் வந்து 90 மூவ்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், 90 ப்ளஸ். ருக் B1, இன்னும் 30 மூவ் கிட்ட பார்க்குறோம். B5, ஸோ வந்து குயின் சைடில் இருக்கக்கூடிய பானை வந்து ப்ரூஃப் பண்ண பார்க்குறாரு. ஸோ கிங் B4, G4, ஸோ இவர் கிங் சைட் மெஜாரிட்டி வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ ருக் C5, கிங் G6, ருக் C6 செக், கிங் F7 அண்ட் தென் இப்படி செக்காக கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் வந்து குகேஷ் வந்து தன்னோட கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ரூக் பக்கத்தில் கொண்டு வந்துடுறாரு. என்னடா அந்த கிங்கோட ஹெல்ப் இல்லாமலே அந்த பான் வந்து குயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ருக் C4, ருக் B1 செக், கிங் A4, அதுக்கப்புறம் ருக் A1 செக்கு. இந்த இடத்துல கிங் A3 பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணாது. ருக் A1 செக், கிங் B4, G5, பிஷப் C7 செக்கு, கிங் E6, ருக் E4 செக், பிஷப் E5 அண்ட் தென் ருக் டு F1, கிங் A3, தென் அதுக்கப்புறம் ருக் F3 செக், கிங் A2, ருக் E3 அண்ட் நவ் த ருக் ட்ரேட் இஸ் ஃபோர்ஸ்ட். ருக் E3, ருக் இன்ட்டு E3 அண்ட் தென் நைட் டேக்ஸ் E3. ஆனால் இது இன்னமும் நமக்கு வந்து ட்ரா பண்ண சான்ஸ் இருக்க மாதிரி தான் தோணும். ஆனால் இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நேற்றுக்கான ஆட்டத்தில் வந்து குகேஷ் வந்து கால்சனை வந்து அவுட் ப்ளே பண்ணாரோ இந்த மாதிரியான என் கேமில், ஸோ அதே போல் இந்த பொசிஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் லைன் வந்து கரெக்டாக அவர் பிடிச்சிடுறாரு. ஸோ நைட் C4, பிஷப் C3, G7, யூ ஹேவ் டு கிவ் அப் த பிஷப் அண்ட் தென் கிங் டேக்ஸ் G7, கிங் C2 பானுக்கான வழி. பட் நவ் நைட் A5. ஸோ இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குயிக்காக நைட் A5 ஆக்சுவலாக 92வது மூலம் வந்து அர்ஜுன் வந்து ரிசைன் பண்ணுறாரு. இதில் சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணிடுச்சு கிங்கை. இங்கே பாருங்கள். அதனால் நீங்கள் கிங் C3 போயிட்டு பானை புஷ் பண்ணாலும் நைட் வந்து இட் வில் சாக்ரிஃபைஸ் இட் செல்ஃப். அதுக்குள்ளே இந்த பான் வந்து குயின் பண்ணிவிடுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் சுற்றி போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி போகிறதுக்குள்ளே ஈஸியாகவும் வந்து அவங்களால குயின் எடுக்க முடியும். ஸோ அந்த காரணத்தில் தான் நைட் A5க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் 92வது மூலையை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து ரிசைன் பண்ணுறாரு. இதன் மூலிமா திரும்ப கிளாசிக்கல் கேமில் வந்து வின் பண்ணதுனால குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ரிசல்ட்ஸ் பேஜில் போய்ட்டு நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபேபி ஆஸ் யூஷுவல் அவர் தான் ஓகே கால்சன் லீடிங்கில் போயிட்டு இருந்தார், ஃபேபி ட்ரைலிங்லேயே இருந்தார். இப்போது சோல் லீடராக மேலே 12.5ல் இருக்கிறாரு. அண்ட் குகேஷ் 2 கேம் வந்து தொடர்ந்து ஜெயிச்சு 6 பாயிண்ட்ஸ் ஏற்றதுனால 11.5ல் செகண்டில் போயிட்டுருக்கிறாரு. மேக்னஸ் வந்து 11. ஏன்னா மேக்னஸ் வந்து கேமை வந்து ட்ரா பண்ணிட்டு இமீடியட்டாக அர்மகடன் போயிட்டார். அதனால் அவருக்கு பெருசாக பாயிண்ட் எதுவும் கிடைக்கல. ஸோ ஹிகாரு வந்து 8.5 அண்ட் தென் அர்ஜுன் எரிகேசி 7.5, வேயி 6.5. ஸோ இதுதான் வந்து 7 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். இன்னும் 3 ரவுண்ட் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.